அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானை அனுதினமும் ஓதினாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு எவ்வாறு வந்து சேருகின்றது என்பதை நம்மில் பலருக்கு தெரியாது. அதை அழகாக நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரித்து கூறியுள்ளார்கள். அதாவது ஒருவர் தொழுகையிலே நின்ற நிலையில் குரானை ஓதும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் 100 நன்மைகள் கிடைக்கின்றது. அதே தொழுகையில் அவர் குரானை உட்கார்ந்த நிலையில் ஓதினால் அவர் ஒவ்வொரு எழுத்திற்கும் 50 நன்மைகள் கிடைக்கின்றது. ஒருவர் தொழாத நிலையில் குரானை ஓதுவாரானால் அவருக்கு 10 நன்மைகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதே குரான் ஓத மற்றவர்கள் செவியேற்றால் ஒவ்வொரு எழுத்திற்கும் 1 நன்மை இருக்கின்றது. ஒருவர் ஒரு குரானை முழுமையாக ஓதி முடித்தால் அந்த குரான் இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட துவாவாக வந்து நிற்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக தஸ்பீஹுல் ஹாபிலின் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது.